பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பதிலுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவரது பேச்சுதான் மீண்டும் போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கிடையே என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு சர்வதேச எல்லையில் பாதுகாப்பை இந்திய ராணுவம் அதிகரித்து வருகிறது. அதேபோல பாதுகாப்பு கவச லாரிகளையும் சென்சார் ட்ரோன்களையும் சர்வதேச எல்லையில் இந்திய ராணுவம் நிலைநிறுத்தியுள்ளது. இதற்கிடையில் ராஜஸ்தானின் அனுப்கர் ராணுவ முகாமில் பேசிய ஜெனரல் உபேந்திர திவேதி பாகிஸ்தானுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்திய ராணுவம் அடுத்த முறை இதேபோல் கட்டுப்பாட்டுடன் இருக்காது என்றும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்றால் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது என எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதேபோல சிந்தூர் ஆபரேஷன் இன்னும் முடியவில்லை என்றும் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பாகிஸ்தானை எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் இந்தியாவுடன் போர் ஏற்படுவதற்கான ஆபத்துகள் உண்மையானவை என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் பேசியுள்ளார். இவரது பேச்சு மீண்டும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து தனியார் ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவுடன் ஆயுத மோதலுக்கான அச்சுறுத்தல்கள் உள்ளன. இதனை பாகிஸ்தான் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. நாங்கள் பதற்றத்தை அதிகரிக்க விரும்பவில்லை, ஆனால் போர் அபாயங்கள் இருப்பது உண்மை. அவற்றை நான் மறுக்கவில்லை என பேசியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஒருவேளை போர் ஏற்பட்டால் முன்பை விட சிறந்த முடிவுகளை எடுப்போம். இந்தியா ஒருபோதும் ஒன்றுபட்ட நாடாக தற்போது இருக்கவில்லை. அவுரங்கசீப்பின் ஆட்சியின் கீழ் சிறிது காலம்தான் இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருந்ததை வரலாறு காட்டுகிறது. நாங்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறோம் என பேசியுள்ளார். இவரது பேச்சு உலகளவில் கவனம் ஈர்த்து வருவது மட்டுமின்றி போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது.